இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஒரு டீ போடுறதுல கூட நமக்கு இவ்வளோ ஃபிசிக்ஸ் கான்செப்ட் இருக்கா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தோணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். ஸோ பாத்திரம் வந்து ஹீட் ஆகுது. ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு ஆட் பண்ணுறோம். வாட்ரு வந்து கன்வெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக வாட்ரு வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஹீட் ஆகுது. ஸோ ஹாட் வாட்டர்லாம் மேலேயும் கோல்ட் வாட்டர்லாம் கீழேயும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த என்டையர் வாட்டர் ஃபுல்லாக ஹீட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப நடந்துகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்ரு வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குது. வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஸ்டீம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் டீ பவுடர் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதில் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு வருது. டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாலிகூல்ஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ஈஸியாக மூவ் ஆகிறது தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த டீ பவுடரில் டிகாஷன் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் அரோமாவும் கிடைக்கிது. அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டீ வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு டிகாஷனும் நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு டிஃப்யூஷன் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக அது ஈஸியாக வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஃபுல்லாக நமக்கு வந்து சுகர் டேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான ஒரு டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த டீயை வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் டிஃப்யூஷன் அப்படின்ற கான்செப்ட்லாம் எல்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம டீ குடிக்கிறப்போ டீயோட அரோமா மட்டும் இல்லாமல் அதோட ஃபிசிக்ஸ் கான்செப்டையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.